Happy morning, students. Welcome to Blue Stars Higher Secondary School. So, in the last session, we have completed the fish culture, right? So, fish culture la எந்த மாதிரி characters எல்லாமே அதுக்கு இருக்கணும். And when coming to the fish culture, what are the characteristic features? First, அதோட என்ன ஒரு 5 characters நம்ம வந்து last sessionல பார்த்தோம், இல்லையா? That is ஃபிஷ்ஷோட growth rate அப்படின்றது வந்து ஷார்ட் பீரியட்ல நமக்கு நல்ல ஹை growth rate கிடைக்கணும். லைக் ஒரு 3 monthsல வந்து அதுக்கு மார்க்கெட்டபிள் சைஸ் அந்த மாதிரி கிடைச்சதுன்னா தட் இஸ் வெரி குட். ஸோ தட் இஸ் a வெரி குட் ஒன். அண்ட் they should accept supplementary diet நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அது நேச்சுரலாவே இருக்கிறத விட அதுக்கு அடுத்து வந்து அதோட சப்ளிமெண்டரி ஃபுட் அது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு ஃபிஷ்ஷா இருக்கணும். அண்ட் they should be hardly enough to resist some common disease and infection of parasites. ஸோ பொதுவாகவே வந்து அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் நல்லா பெட்டரா இருக்கணும், ரைட்? பெட்டரா இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளோட எந்த ஒரு என்விரான்மெண்டல் சேஞ்சஸ் நடந்தாலுமே அதனால வரக்கூடிய ஸ்ட்ரெஸ் ஆகட்டும் இல்லைன்னா வந்து ஒரு டிசீஸ் ஆகட்டும் அதுல இருந்து ஈஸியா அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியும், ரைட்? அண்ட் ஃபிஷஸ் ப்ரப்போஸ் ஃபார் பாலிகல்ச்சர் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? பாலிகல்ச்சர் பண்ணும்போது தட் இஸ் மோர் தென் ஒன் ஃபிஷஸ். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல நம்ம வந்து மோர் தென் ஒன் ஃபிஷஸை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணும்போது அந்த ஃபிஷஸ் ஆக்சுவலி வந்து ஒரு ஸ்பீஷஸ்ல இன்னொரு ஸ்பீஷஸ் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஐம் நாட் சேயிங் அபவுட் த சேம் ஃபிஷஸ். லைக் இப்போ திலேபியா இருக்கு அப்படின்னா திலேப்பியா லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கட்லா இருக்கு அப்படின்னா கட்லாவை நான் சொல்ல வரல. ஐம் சேயிங் அபவுட் த டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷஸ் லைக் கட்லா ஒரு லைக் ரோஹு. இந்த மாதிரி ரெண்டு ஸ்பீஷஸ் போடும்போது ரெண்டுமே வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, ஃபைட் பண்ணக்கூடாது, அட்டாக் பண்ணக்கூடாது, இல்லையா? அந்த ஒரு கண்டிஷனும் பார்த்தோம். They should have high conversion efficiency so that they can effectively utilize the food. ஸோ நல்ல ஒரு ஹை எஃபிஷியன்சில இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து அந்த ஃபுட்டை நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் டைப்ஸ் ஆஃப் கல்டிவபிள் ஃபிஷஸ். ஓகே, டைப்ஸ் ஆஃப் கல்டிவபிள் ஃபிஷ் எந்த மாதிரியான கல்டிவபிள் ஃபிஷ் எல்லாமே இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். கல்டிவபிள் ஃபிஷ் ஆர் 3 டைப்ஸ், ரைட்? அதுல பாத்தீங்கன்னா the first one is the indigenous or native freshwater fishes. இண்டிஜினஸ் நான் வரும்போது நான் உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா? இண்டிஜினஸ் அப்படின்னா நேட்டிவ் டு தட் பர்டிகுலர் கண்ட்ரி. இப்போ இண்டிஜினஸ் நம்ம சொல்லும் போது நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் தான் இண்டிஜினஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. மேஜர் காப்ஸ்ல பாத்தீங்கன்னா கட்லா, லாபியோ, கிளாரிஸ் பேட்ராக்கஸ். கிளாரிஸ் பேட்ராக்கஸ் அப்படின்றது வந்து இட்ஸ் அ கேட் ஃபிஷ். இட்ஸ் கட்லா கெண்டன் சொல்லுவாங்க. லாபியோ மிருகால் சொல்லுவோம். செகண்ட் பாருங்க, சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் அக்ளிமடைஸ்டு ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர். ஸோ செகண்ட் வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இண்டிஜினஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். செகண்ட்ல பாத்தீங்கன்னா சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டருக்கு அக்ளிமடைஸ் ஆகும். அக்ளிமடைஸ்னா ஒண்ணுமே இல்லை, ஒத்து போறது. ஓகே, பொதுவாகவே வந்து ஒரு சில நேரத்துல வந்து சால்ட் வாட்டர் இருக்கக்கூடிய ஃபிஷஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர்ல அடாப்ட் ஆக கொஞ்சம் கஷ்டப்படும். ஏன்னா அந்த சால்ட் வாட்டர் இருந்தது அதுல இருக்கக்கூடிய சலினிட்டி அண்ட் ப்ரெஷர், ஈவன் அதுல இருக்கக்கூடிய பிஹெச், இதெல்லாமே அதுல இருந்து ஒரு ஃப்ரெஷ் வாட்டருக்கு மாறும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் லெவல், ப்ரெஷர், சலினிட்டி, பிஹெச் இது எல்லாமே வேரியஸ் ஃபேக்டர்ஸ் வந்து இன்வால்வ் ஆகும். அக்ளிமடைசேஷன் அதனால தான் அந்த ஆகணும்னு சொல்லுவாங்க. அக்ளிமடைசேஷன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும்னா நம்மளே வந்து நம்மளோட ரிலேஷனோட ஊருக்குலாம் நம்ம போவோம் இல்லையா? போகும்போது பாத்தீங்கன்னா என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி நம்ம அந்த இடத்துல பிஹேவ் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ நம்ம பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் காமா இருப்போம். அந்த இடத்துல அக்ளிமடைஸ் ஆக வரைக்கும் கொஞ்சம் நம்ம சைலண்டா இருப்போம். ஸோ ஒன்ஸ் நம்ம அக்ளிமடைஸ் ஆயிட்டோம்னா நம்மளோட வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சிடும்ல. ஸோ அதே மாதிரி தான். ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சால்ட் வாட்டர் ஃபிஷஸ் வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ்க்கு அக்ளிமடைஸ் ஆகணும் அப்படின்றாங்க. அக்ளிமடைஸ் ஆகக்கூடிய சில ஃபிஷஸ் இருக்கு, கொஞ்சம் ஈஸியா ஆகும். அது பாத்தீங்கன்னா செனாஸ் சொல்றாங்க. வெரி மில்க் ஃபிஷ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? செனாஸ் அப்படின்றது நேம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் முல்லட். ஓகே, அண்ட் தேர்ட் பாருங்க, எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் இம்போர்ட்டட் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். அதாவது மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ண ஃபிஷஸ் அப்படின்றாங்க. எக்ஸாட்டிக்னாலே ஃபாரின் கண்ட்ரி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஃபாரின் கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ண ஃபிஷ் ஆகட்டும், இல்லைன்னா வந்து எக்ஸ்போர்ட்னா நம்ம இங்க இருந்து பண்ணா அது பேர் எக்ஸ்போர்ட். இம்போர்ட்னா வெளிநாட்டுல இருந்து இங்க வந்தா அதுக்கு பேர் இம்போர்ட், ரைட்? ஸோ எக்ஸாட்டிக் ஃபிஷஸ் வெளிநாட்டுல இருந்து வந்தக்கூடிய ஃபிஷஸா இருக்கலாம், இல்லை இம்போர்ட் பண்ண ஃபிஷஸா இருக்கலாம். காமனா வந்து இதுல என்ன எக்ஸாம்பிள் பாருங்க, காமன் காப்ஸ் தான் எக்ஸாம்பிளா கொடுத்துருக்காங்க, ரைட்? ஸோ நெக்ஸ்ட் போலாம். see here, so this is the ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் கல்டிவபிள் ஃபிஷஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து கட்லா. ஸோ இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா?
இப்ப பாத்தீங்கன்னா கட்லாவுக்கு பாருங்க. கட்லா இஸ் ஹேவிங் அதோட மவுத் ரீஜன பாருங்க. லைட்டா வந்து மேல போன மாதிரி இருக்கு இல்லையா? சோ இது வந்து அப் டர்ன்ட் மவுத் உள்ள ஃபிஷ். நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல கூட சொல்லியிருந்தேன். 3 டைப்ஸ் ஆஃப் மவுத் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இது ஆக்சுவலி வந்து அப் டர்ன்ல இருக்கு. பட் அதுவே வந்து முல்லட்ல பாத்தீங்கன்னா மிடில்ல இருக்கு. ஆ இந்த காமன் கார்ப்ல பாத்தீங்கன்னா லைட்டா வந்து கீழ பெண்ட் ஆன மாரி இருக்கு. சோ அப்ப வந்து நம்ம கல்டிபிள் ஃபிஷஸ் இல்ல பாலிகல்ச்சர் நம்ம அடாப்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே அதோட கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சு தான் இருக்கணும். அப்படி தெரியல அப்படி இல்லன்னு பார்த்தீங்கன்னா, ஷூரா வந்து நம்மளோட இது வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஒண்ணு கிரியேட் பண்ணும். இந்த அனிமல்ஸ்குள்ளயே ப்ராப்ளம், ஃபைட் அந்த மாரிலாம் வரும். ஸோ அதனால நமக்கு தான் வந்து லாஸ் ஆகும். ஓகே. Among this, major crops have proved to be best suited for culture in India because the crops ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான காப்ஸ் வந்து கல்ச்சருக்கு வந்து யூஸ் பண்றோம். நம்ம இந்தியால எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா, அதிகமாவே யூஸ் பண்றோம். எதனாலன்னா காப்ஸ் பத்தி குடுக்குறாங்க பாருங்க. ஃபீட் ஆன் ஜூ பிளாங்டான். ஓகே. பிகாஸ் காப்ஸ் வந்து எதனால நம்ம சூஸ் பண்றோம்னா, அது ஜூ பிளாங்டான் சாப்பிடும். எப்படி வந்து ஆ இப்போ நம்ம செடிலாம் வளருது இல்லையா தண்ணீல, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ஸ் சொல்லுவாங்க. பைட்டோ பிளாங்டான், ஜூ பிளாங்டான்ஸ் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப குட்டியா கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தான் இருக்கும். மைக்ரோஸ்கோபிக் லெவல்லயும் அந்த பிளான்ட்ஸ் இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸுமே மைக்ரோஸ்கோபிக் லெவல் இருக்கும். ரொம்ப சின்ன சின்னதா. ஓகே. ஒரு சில அனிமல்ஸ்லாம் இப்ப நம்ம சொல்ற இந்த மாரி ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, தே வில் ஃபீட் ஆன் த பைட்டோபிளாங்டான்ஸ் அண்ட் ஜூபிளாங்டான்ஸ். பைட்டோபிளாங்டான்ஸ்ன்றது பிளான்ட். ஜூபிளாங்டான்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைட்டோபிளாங்டான்ஸ சாப்பிட்டு வளர்றது ஜூபிளாங்டான். ஓகே. அந்த மாரி ஜூபிளாங்டான்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப காப்ஸ் என்ன பண்ணும் அப்டின்னா, ஃபீட் ஆன் ஜூபிளாங்டான் அண்ட் பைட்டோபிளாங்டான். ஸோ 2மே அது வந்து சாப்பிடுன்றாங்க. ஜூபிளாங்டானையும் அது சாப்பிடும். அதே மாரி பைட்டோபிளாங்டான்ஸையும் சாப்பிடுன்றாங்க. டீகேயிங் வீட்ஸ் அதாவது டெஸ்ட்ராய் ரொம்ப அழுகி போற ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய வீட்ஸையும் அது சாப்பிடுமாம். அண்ட் டெப்ரிஸ்னா நம்ம சொன்ன மாதிரி அந்த அழுக்கு இருக்கு இல்லையா? அந்த அழுக்கையும் அது ஆக்சுவலா எடுத்துக்கும். அண்ட் அதர் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் இது எல்லாமே வந்து கார்ப்ஸ் வந்து பொதுவாவே சாப்பிடக்கூடியது. ஓகே. ஏன் வந்து நம்ம கார்ப்ஸ் பொதுவா சூஸ் பண்றோம்? எதுக்காக மெயினா வந்து நம்ம கார்ப்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறோம்ன்றத இந்த பாயிண்ட்ல குடுத்துருக்காங்க. தே கேன் சர்வைவ் இன் டர்பிட் வாட்டர் வித் ஸ்லைட்லி ஹையர் டெம்பரேச்சர். பொதுவாவே ஒரு சில ஃபிஷஸ் நம்ம சொல்லும்போது டெம்பரேச்சர் கொஞ்சம் ஹை ஆச்சுன்னா, அதுல அடாப்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படும். ஆனா இதுல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. இதால வந்து ஒரு ஹையர் டெம்பரேச்சர் லைட்டா வந்து ஹையர் டெம்பரேச்சர் அந்த வாட்டர் வந்து ஹையர் டெம்பரேச்சர் போகும்போது அதால வாழ முடியும். 2வது ஒரு டர்பைடு வாட்டராலயும் அதால வாழ முடியும். அதாவது கொஞ்சம் அழுக்கு தண்ணியா இருக்கு அப்டின்னா, அதாலயும் அதுல வந்து சர்வை பண்ண முடியும் அப்டின்றத குடுக்குறாங்க. ரைட். கேன் டாலரேட் ஆக்ஸிஜன் வேரியேஷன் இன் வாட்டர். சோ இப்போதான் நம்ம ஃபிஷஸ் அப்படின்னு நம்ம சொல்லும்போது வி நோ தட் அது எப்படி ஆக்ஸிஜன் எடுத்துக்கும் அப்படின்னா வாட்டர்ல இருக்கக்கூடிய டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் வாட்டரோட ஃபார்ம்ல H2O பட் அந்த H2Oல இருக்க அந்த O அது ஆக்சுவலி எடுக்காது. வாட்டர்ல டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் தனியாவே இருக்கும். ஓகே. அந்த டிசால்வ்ட் ஆக்ஸிஜன் தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேரியேஷன் ஆக்ஸிஜன் வந்து எப்போதுமே ஒரே மாதிரி இருக்காது. ரைட். சோ அதனால அந்த வேரியேஷன் இந்த கார்ப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதால டாலரேட் பண்ண முடியும், தாங்கிக்க முடியும். ஓகே. அண்ட் கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அதர் ஈஸிலி. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து இந்த அனிமல ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நம்மளால எடுத்துட்டு போக முடியும். டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஓகே. அண்ட் தே ஆர் ஹைலி நியூட்ரிட்டிவ் அண்ட் பாலட்டபிள். பாலட்டபிள் நாக்குல வைக்கக்கூடியதுன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப வந்து சாப்பாடு வீட்ல செய்யறாலே பாலட்டபிள் டேஸ்டா தான் நம்ம நம்ம வந்து சாப்பிடுவோம் இல்லையா? அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா, நாக்குல வைக்கிற மாதிரி இருக்குன்னா, அதுதான் நம்ம பாலட்டபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே. டேஸ்டியா இருக்கிறத நம்ம பாலட்டபிள் சொல்லுவோம். பாலட்டபிளா இல்லாதத கண்டிப்பா நம்மளோட நாக்கும் அத அக்செப்ட் பண்ணாது. நம்மளும் அத அக்செப்ட் பண்ண மாட்டோம். ரைட்? அதான் குடுத்துருக்காங்க. ஸோ தே ஆர் ஹைலி நியூட்ரிட்டிவ் அண்ட் பாலட்டபிள் கண்டிஷன்லயும் இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ சி திஸ் கார்ட்ஸுக்கான ஒரு கேரக்டர்ஸ் கிடையாது. கார்ட்ஸ் இந்த இவ்ளோ விஷயத்த அது வந்து அடாப்ட் பண்ணிக்கும் அதோட பாடியில. ஓகே. ஒரு சூ பிளாங்டன் சாப்பிட்டு நம்ம நம்ம வந்து இன்கேஸ் ஒரு சப்ளிமெண்டரி ஃபுட்ட குடுக்க நம்ம மறந்துட்டோம்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே. ரைட்? அப்ப பார்த்தீங்கன்னா, அந்த சப்ளிமெண்டரி ஃபுட்ட நம்ம குடுக்க மறந்தாலுமே, அத அது வாட்டர்ல இருக்கக்கூடிய அந்த இது இருக்கு இல்லையா? ஜூ பிளாங்டான், பைட்டோ பிளாங்டான்ஸ் அதை வச்சு அது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உயிரோட அதால வாழ முடியும். அது மட்டும் இல்லாம டிகேயிங் வீட்ஸ் அதுக்கு இருக்கு, டெப்ரிஸ் இருக்கு. நெறைய அக்வாட்டிக் அனிமல்ஸ் இந்த மாரி சப்ஸ்டன்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால, அதால கண்டிப்பா வாழ முடியும். ஸோ ஈவன் நம்ம வந்து வாட்டர் வந்து ரொம்ப டர்ட்டியா இருந்தாலும், அதுலயும் அது சர்வைவ் பண்ணும். அதான் அதுல இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம். ஆக்ஸிஜன் வேரியேஷன தாங்க முடியும். ஸோ நம்மளால ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும்.
லைட்டா டெம்பரேச்சர் வந்து ஹையானாலும் அதில் வாழ முடியும். அண்ட் இது வந்து ரொம்பவே ஹைலி நியூட்ரிட்டிவா இருக்கும். அதே நேரத்துல டேஸ்டியான ஒரு ஃபிஷ்ஷும் அப்படின்றாங்க. கார்ப்ஸ் பொதுவாகவே. ஓகே, கார்ப்ஸ் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். Let us go to the next one. இப்ப அடுத்தது பாருங்க. எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் ஃபிஷ் கல்ச்சர். ஓகே, ஃபிஷ் கல்ச்சரை எந்த மாதிரியான எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்க்க போறோம். ரைட்? The factors that affect fish culture are temperature, okay, light rain, sorry, light comma, okay, அது வந்து சேர்த்து இருக்கு. பட் அது வந்து லைட், ரெயின், வாட்டர், flood, water current, turbidity of water and pH hardness, salinity and dissolved oxygen. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாராமீட்டர். ஸோ ஒரு ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து ஃபிஷ் கல்ச்சர் நம்ம வந்து இப்போ பிசிகல்ச்சர் நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து டெய்லி ரெகுலரா பார்க்கணும். அதுவும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலையில வந்த உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படி பாத்தீங்கன்னா இதெல்லாம் முதல்ல செக் பண்ணணும். டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, லைட் எந்த அளவுக்கு இருக்கு, ரெயின் எந்த அளவுக்கு வந்திருக்கு, வாட்டர் எப்படி இருக்கு, ஃப்ளட், இன்கேஸ் ஆக்சுவலி வந்து இது வந்து பாராமீட்டர்ஸ். ஓகே, ஏதாவது மழை வந்தான்றத பார்க்கலாம். மழை வந்துச்சு அப்படின்னா மழையில இருந்து அப்போ அந்த தண்ணியில வந்து வாட்டர் கரண்ட் எந்த மாதிரி இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். டர்பிடிட்டி ஆஃப் வாட்டர், வாட்டர் வந்து நல்லா கிளியரா இருக்கா இல்ல ரொம்ப அழுக்கா இருக்கா அப்படி எல்லாமே பார்க்கணும். ஈவன் பிஹெச் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும், சலினிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கணும், டிசால்ட் ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குன்றத பார்க்கணும். இவ்வளவு கண்டிஷன்ஸ் எல்லாமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ரைட்? சோ இப்போ வந்து நம்ம சொல்ற அந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் அந்த ஃபிஷ் கல்ச்சர் அஃபெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளட் இருக்கு, வாட்டர் கரண்ட்னா ஏன்னா ரொம்ப ஹெவியா மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், வாட்டர் கரண்ட் அதிகமா ஆகும். ரைட்? வாட்டர்ல வந்து அந்த அதிகமான வாட்டர் ஃப்ளோ இருக்கும். அப்போ அதிகமா வாட்டர் ஃப்ளோ இருக்கும்போது பாத்தீங்கன்னா சில நேரத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நம்ம இது ரெடி பண்ணிருக்கிறது எல்லாமே பிரேக் ஆகி தண்ணியோட அது வந்து நம்ம ஃபிஷ் எல்லாமே போயிடும். அப்படியும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வாட்டர் கரண்ட்டை கொஞ்சம் பார்க்கணும். இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே இந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்தாகணும். ஓகே, அண்ட் அடுத்து குடுக்குறாங்க. அப்ப பிஹெச் முக்கியமா தேவை. ஏன்னா பிஹெச் இல்லாம கண்டிப்பா எதுவுமே வந்து நம்மளால செய்ய முடியாது. So pH plays a very important role in this, right? Light and temperature are also play an important role in fish breeding. So fish வந்து breed பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து அதுக்கு வந்து வயபிலிட்டியான செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்னா நல்ல ஒரு செக்ஸ் செல்ஸ் அப்படின்னு வரும்போது லைட் முக்கியம் வந்து இன்னொன்று டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹெவி டெம்பரேச்சர் இல்ல ரொம்ப கம்மியான ரொம்ப ஹை டெம்பரேச்சரோ இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் இருந்தாலோ என்ன ஆக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ப்ரீட் பண்ணாலுமே ஆக்சுவலி வந்து அது ஹேட்ச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா ஓவரா டெம்பரேச்சர் அதிகமானாலும் பிரச்சனை, அதே மாதிரி லைட்டும் வந்து ரொம்ப அதிகமானாலும் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி பாராமீட்டர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ லெட் அஸ் see the next one, மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்ம். எப்படி ஃபிஷ் ஃபார்ம்னா ஒண்ணுமே இல்லை, மீன் பண்ணை. ஓகே, எப்படி வந்து நம்ம பவுல்ட்ரி ஃபார்ம் சொல்றோமோ அதே மாதிரி இது வந்து ஃபிஷ் ஃபார்ம் எப்படி மேனேஜ் பண்ண போறோம்ன்றத சொல்லியிருக்காங்க. To culture fish, one should have an idea about different stages of fish culture, such as topographic situation, quality, source, physical, chemical, and biological factors of water. அதாவது நம்ம வந்து ஒரு ஃபிஷ்ஷை வந்து நம்ம கல்ச்சர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை பத்தின டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஃபிஷ் கல்ச்சரோட டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் நம்ம தெரிஞ்சிருக்கணும். லைக் பாத்தீங்கன்னா டோபோகிராஃபிக் சுச்சுவேஷன்னா நம்ம எந்த இடத்துல வந்து டோபோகிராஃபினா ஒண்ணுமே இல்லை, எந்த ஒரு லேண்ட் இருக்கு அந்த லேண்ட்ல தான் நம்ம வந்து இல்ல ஒரு பாண்ட் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஃப்ரெஷ் வாட்டர் நம்ம சூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்து எந்த சுச்சுவேஷன் இருக்குன்றத பார்க்கணும். ஓகே, அது 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 எந்த மாதிரி இடத்துல இருக்கு, அதுல குவாலிட்டி எப்படி இருக்கு. ஏன்னா வந்து எல்லா இடத்துலயுமே வந்து வாட்டர் வந்து ஒரே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ரைட்? இப்ப பாத்தீங்கன்னா பாண்டி நீங்க எடுத்துக்கிட்டாலே வெளியூர்ல ஒரு விதமாக தான் அந்த ட்ரிங்கிங் வாட்டர் டேஸ்ட்ல இருக்கும். லைக் பாண்டி மெயின்ல ட்ரிங்கிங் சிட்டில வந்து ட்ரிங்கிங் வாட்டர் கொஞ்சம் வேற மாதிரி டேஸ்ட் இருக்கும். மூலக்குளம் ஒரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். தென் லாஸ்பேட் ஒரு மாதிரி இருக்கும். முத்தியாட் பெட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்ல பாத்தீங்கன்னா அந்த வாட்டரோட டேஸ்ட் அப்படின்றது டிஃபர் ஆகும். ரைட்? அதான் கொடுக்கணும். குவாலிட்டின்றது அடுத்தது முக்கியம். அண்ட் சோர்ஸ். ஓகே, ஒரு ஃபிஷ் ஃபார்ம் மேனேஜ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சோர்ஸும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிசிக்கலா வரக்கூடிய பாராமீட்டர்ஸ் நம்ம சொன்ன மாதிரி கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் வாட்டர். ஸோ பயாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இது எல்லாமே வந்து அடுத்தது ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. ரைட்? அடுத்தது பாருங்க, breeding, hatching, and nursing, then rearing and stocking.
ஸோ ப்ரீட் பண்றது, ப்ரீட் ஆக்சுவலி வந்து மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே வந்து மேட்டிங் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எக் லே பண்ணும், அது ஸ்பெர்ம்ஸ் ரிலீஸ் பண்ணும். அது வந்து பாத்தீங்கன்னா ஹேட்சிங் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? அதுக்கு அடுத்து அந்த யங் ஒன் எல்லாமே வந்து ஃபுட்டை சாப்பிடும், நர்சிங் ப்ராசஸ். அடுத்து ரியரிங் ஆகும். அடுத்து லாஸ்ட் என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஸ்டாக்கிங். ஸ்டாக்கிங்னா ஒரு மார்க்கெட்டபிள் சைஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த மார்க்கெட்டபிள் ஃபிஷ் அந்த இதை நம்ம என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா நேரா கொண்டு போயிட்டு மார்க்கெட்ல போய் சேல் பண்ணுவோம். அதுதான் நம்மளோட வேலை. ஓகே, வி ஆர் நாட் கோயிங் டு லைக் ரன் ஆஸ் அ பெட். நம்ம வந்து ஒரு பெட் சென்டர் மாதிரி நம்ம நடத்த போறது கிடையாது. நம்ம அதை மார்க்கெட்ல சேல் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஸ்டாக்கிங் ஃபிஷஸ் இன் பாண்ட்ஸ் ஹாஸ் டு பி மேனேஜ்டு ப்ராப்பர்லி. ஓகே, இது வரைக்கும் நம்ம செய்யறது எல்லாமே வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க, ரைட்? Keeping in view the various stages of fishes, the following different types of ponds have been recommended to manage them. ஓகே, இப்போ சொல்லியிருந்தேன் இல்லையா சார்ட். ஆக்சுவலி வந்து ஒரு ஃபிஷ் ஃபார்மை வந்து ரன் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அந்த பாண்டுக்கு பக்கத்துலயோ அந்த ஃப்ரெஷ் வாட்டர் சோர்ஸுக்கு பக்கத்துல கண்டிப்பா வந்து ஒரு பில்டிங் ஒரு சின்னதா கட்டியிருக்கணும். பில்டிங்னா அதாவது ஹாலு, கிச்சன் அந்த மாதிரி ஒரு வீடு மாதிரிலாம் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு சிங்கிள் ரூமாவது இருக்கணும். ஒரு கூரையோ இல்லைன்னா வந்து அட்லீஸ்ட் ஒரு ரோட போட்டு ஏதோ ஒன்று ரெடி பண்ணிருக்கணும். ஏன்னா நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரு சில இதுக்கு எல்லாமே வைக்கிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். செகண்ட் திங் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணது எல்லாமே நம்ம அதுல பாதுகாப்பா இருக்கலாம். அதுக்கு எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சார்ட் மெயின்டைன் பண்றதுக்கு அது எல்லாத்துக்குமே அது யூஸ் ஆகும். ஓகே, அதான் கொடுக்குறாங்க பாருங்க. சில இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஓகே, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட்ஸ். அதே மாதிரி இந்த நான் சொன்னல இந்த பாராமீட்டர்ஸ், டோபோகிராஃபிக் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்போதுமே வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி வந்த உடனே வி ஹாவ் டு ரீட் இட் ஆர் நம்ம என்ன பண்ணணும்னா சார்ட்ல நோட் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க ப்ரீடிங் பாண்ட். ஏன்னா ப்ரீடிங் பாண்ட் ஒன்று ரெடி பண்ணணும். இப்போ நம்ம சொன்ன மாதிரி நான் சொன்னிருந்தேன் இல்லையா, எல்லா ஃபிஷ் நம்ம ஒரே இடத்துல போட்டு அதே இடத்துல நம்ம வளர்க்குறதும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ சில நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஷ்ஷுக்கு வந்து வேற மாதிரியான ப்ரீடிங் சீசன் இருக்கலாம் இல்லையா? இப்போ டாக் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 2 தடவை வந்து ப்ரீடிங் சீசன். ஹியூமன்ஸ்க்கு அப்படி கிடையாது. அதே மாதிரி மாடுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் சில டைம்ல ப்ரீடிங் சீசன் இருக்கு. ஸோ ஒவ்வொரு அனிமலுக்குமே ப்ரீடிங் சீசன் அப்படின்றது வேரி ஆகும், ரைட்? ஸோ அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு பாத்தீங்கன்னா இதுல ப்ரீடிங் பாண்டுன்னு ஒன்று தனியா ரெடி பண்றாங்க. ப்ரீடிங் பாண்ட் என்னதான் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன் ஃபிஷ் கல்ச்சர், ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா breeding of fishes. So first நம்ம வந்து breed பண்றோம். Therefore, for proper breeding, special types of ponds are prepared called breeding ponds. அதனால இதுக்கு தனியா ஒரு ப்ராப்பரா வந்து ஒரு ப்ரீடிங் இதை நம்ம ரெடி பண்றோம். அதனால இதுக்கு பேர் என்ன நம்ம வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ப்ரீடிங்காக யூஸ் பண்றதுனால we call it as a breeding ponds. Okay, and these ponds are prepared near the rivers or other natural water resources. ஒண்ணு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிவருக்கு பக்கத்துல நம்ம வந்து இது பண்ணணும். இல்லைன்னா வேற ஏதாவது நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸ் இருக்கிற பிளேஸா நம்ம சூஸ் பண்ணலாம், ரைட்? சூஸ் பண்ண உடனே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் தெர் ஆர் சோ மெனி லைக் அதுல நிறைய இஷ்யூஸ் இருக்கும். அது எல்லாமே நம்ம சால்வ் பண்ணணும். கவர்மெண்ட் அதுக்கு ஆக்சுவலா அப்ரூவல் கொடுக்கணும். நிறைய அதுக்கான இது எல்லாமே ஸ்டெப்ஸ் எல்லாமே இருக்கு. அது எல்லாமே நம்ம கிளியர் பண்ணா மட்டும்தான் அக்வா கல்ச்சர் நம்மளால பண்ண முடியும். ஓகே, அடுத்த பக்கம் டைப்ஸ் ஆஃப் ப்ரீடிங் பார்ப்போம். டிபெண்டிங் ஆன் த மோட் ஆஃப் ப்ரீடிங் தே ஆர் டிவைடட் இன்டு. ஸோ அந்த மோட் ஆஃப் ப்ரீடிங்கை வச்சு என்ன சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா அதை எப்படி நம்ம டிவைட் பண்றோன்றதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கால்ட் த நேச்சுரல் ப்ரீடிங். நேச்சுரலா ப்ரீட் பண்றது. அதுக்கு என்னன்னா பந்த் அப்படின்வாங்க. பந்துனா ஒண்ணுமே கிடையாது. இப்போ வந்து சிம்பிளா சொல்லணும்னா இப்போ வந்து வயல் இருக்கு இல்லையா, வயல் இருக்கு ரைட்? எஸ், ஜஸ்ட் a minute. இந்த இதை போடுறேன். ஓகே, செட் ஆகல, இதையே போடுறேன். ஓகே, வயல் வந்து ஜஸ்ட் இமேஜின் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நடக்கிறதுக்கு ஒரு பாத்வே ஒன்று கொடுப்போம் இல்லையா? சரி, ஒரு பெரிய ஏரியாவா இருக்கு. நான் என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து ஒரு வாக் பண்றதுக்கு ஒரு பெரிய ஏரியா ஒன்று கொடுக்குறேன்,
ரைட்? அது நடக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய பெரிய பிளேஸ் ஒண்ணு குடுக்குறேன். இப்ப நம்ம ஈவன் நம்ம மூவிஸ்லயே கூட பார்த்துருப்போம். வயல்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சைடுல வந்து நடந்து போவாங்க இல்லையா? நடுவுல வந்து நடந்து போவாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் இத பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மண் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மேல இப்படி வச்சிருப்பாங்க. ரைட்? இந்த மண் இருக்கு இல்லையா? இந்த மண் எல்லாத்தையும் இப்படி சேர்த்து இதுக்கு மேல இப்படி வச்சிருப்பாங்க. அதாவது மொத்தமா சேர்த்து வைப்பாங்க. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, பந்த் அப்படின்னுவாங்க. பந்துன்றது தமிழ்லயும் பந்துன்னு தான் இத சொல்லுவாங்க. பந்துன்னா பால் கிடையாது. அந்த மேல இருக்க அந்த பிரிட்ஜ் மாதிரி இருக்கிறது. ரைட்? சோ பாருங்க. பண்ட் ப்ரீடிங் அப்படின்றாங்க. அந்த பந்துல அந்த மாரி யூஸ் பண்ணி பண்றது. These are special types of ponds where natural riverine conditions or any natural water resources are managed for breeding of culturable fishes. Okay. ஸோ இது வந்து ஒரு நேச்சுரலாவே இருக்கக்கூடியது இல்லையா? எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ரிவரின் கண்டிஷன்ல இருக்கிறது. இல்லைன்னா வந்து ஒரு நேச்சுரல் வாட்டர் ரிசோர்ஸஸ யூஸ் பண்ணிட்டு நம்ம பண்றது. ஓகே. பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து கல்டிவல் ஃபிஷஸ ப்ரீட் பண்ண வைக்கலாம். அது வந்து ஒரு கார்ப்பா இருக்கலாம், கட்லாவா இருக்கலாம், முல்லட்டா இருக்கலாம். ஸோ இதுல வந்து நம்ம என்ன எத பார்க்குறோன்றத நம்ம யோசிப்போம். These bunds are constructed in large. Just a minute. These bunds are constructed in a large low-lying areas that can accommodate a large quantity of rainwater. So இந்த பந்தை யூஸ் பண்ணி நிறைய ரெயின் வாட்டர் வந்து நம்மளால அக்குமுலேட் பண்ண முடியும். ஓகே. அப்படி அக்குமுலேட் பண்றதுனால நமக்கு தண்ணியும் வந்து பிரச்சனை இருக்காது. ரைட்? தண்ணி வந்து நம்ம இப்போ விவசாயிங்க சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? தண்ணி வரல, தண்ணி வரல அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்டும் வராது. செகண்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா, நம்மளால வாட்டர வந்து ஸ்டோர் பண்ணவும் முடியும். ஸோ வாட்டர் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் வந்து எப்படி வந்து சீல போயிட்டு மிக்ஸ் ஆகுது அப்படின்றத நம்மளால அதையும் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ரைட்? அடுத்தது பாருங்க. The shallow area of such bunds is used as a spawning ground. ஓகே. ஷாலோனா கிட்டயே நம்ம சொல்லலாம். கிட்டயே இருக்கக்கூடிய ஏரியாவ நம்ம என்ன சொல்றோம் பார்த்தீங்கன்னா, அத வந்து ஒரு ஸ்பானிங்னா அந்த ஹேட்ச் ஆகும் இல்லையா? ஹேட்ச் ஆகுற டைம்ல தான் நம்ம வந்து ஸ்பான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸ்பானிங் கிரவுண்டாவும் யூஸ் பண்ணிக்குது அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஓகே. செகண்ட் டைப் பார்த்தீங்கன்னா, இன்டியூஸ்டு ப்ரீடிங். இன்டியூஸ்டு ப்ரீடிங்னா ஒண்ணுமே கிடையாது. ஆர்டிபிஷியலா ஒரு ஹார்மோன வந்து நம்ம அந்த அனிமலுக்கு குடுத்து, அத வந்து ப்ரீட் பண்றதுக்கு இன்டியூஸ் பண்ணுவோம். நம்மளே வந்து ஆர்டிபிஷியலா இன்டியூஸ் பண்ணுவோம். தட் இஸ் கால்ட் இன்டியூஸ்ட் ப்ரீடிங். ஓகே. இங்க பாருங்க. The fish seed is commonly collected from breeding grounds but does not guarantee that all fish seeds belong to the same species. Yes. So fish seed நம்ம எங்கேருந்து எடுத்துட்டு வரோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் கிரவுண்ட்ல தான் கொண்டு வரோம் இல்லையா? ஆனாலும் நம்மளால கண்டிப்பா வந்து கேரண்டி அந்த ஃபிஷ் சீட பார்த்தே, ஓ ஓகே இது வந்து கட்லா ஸ்பீஷிஸ், இது வந்து மிருகாலாது, இது வந்து ரோஹுது, இல்லைன்னா இது வந்து கிளாரிஸ் பேட்டர்ஸ், கேட்ஃபிஷோடது அப்படின்னு சொல்லி நம்ம அந்த ஃபிஷ்ஷோட எக்க பார்த்து நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ரைட்? அப்ப என்ன என்ன நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஸ்பீஷியா இருக்கிறதுக்கான வாய்ப்புன்றது அது கிடையாது. Hence, advanced techniques have been developed to improve the quality of fish feed by artificial method of fertilization and induced breeding. அதனால வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு அதோட லைக் ஒரு அட்வான்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபிஷ் சீட என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா, ஆர்டிபிஷியலா வந்து ஆர்டிபிஷியல் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபெர்டிலைசேஷன் பண்றோம். இல்லைன்னா வந்து இன்டியூஸ் ப்ரீடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. So artificial fertilization involves removal of ova and the sperm from female and male by artificial mechanical process and the eggs are fertilized. Okay. ஒண்ணுமே பண்ணல. ஃபீமேல் அனிமலை எடுத்து நம்ம ஃபீமேல் ஃபிஷ் எடுத்து அதை வந்து நம்ம இன்டியூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி ஒண்ணுமே கிடையாது. லோவர் அப்டாமன் இருக்கு இல்லையா? இப்ப நம்ம இந்த இடத்துல ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா? ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் ரொம்ப ஈஸியாவே நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது லோவர் அப்டாமன் ரீஜன். ஓகே. அதோட லோவர் அப்டாமன் ரீஜன் வச்சு நம்ம சொல்லலாம். See here. ஸோ இந்த இதுதான் வந்து லோவர் அப்டாமன் ரீஜன். ஓகே. இந்த லோவர் அப்டாமன் ரீஜனை வச்சு அது ஒரு மேலா இல்ல ஃபீமேலா அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். ஓகே. மேலா இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஃபிளாட்டா இருக்கும். அதே இந்த ஃபீமேல் இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அது ஓவரி இருக்கும். ஸோ அதனால வந்து அது ஓவா ப்ரொடியூஸ் பண்றதுனால கொஞ்சம் பல்ஜிங்கா இருக்கும். ஓகே. பல்ஜா கொஞ்சம் வந்து வயிறு வந்து ஊதுன மாதிரி இருக்கும். லைட்டா தொப்பை இந்த மாதிரி இருக்கும். இமேஜின் பண்ணிக்கோங்களேன். அப்படி இருக்கும். ரைட்? ஸோ அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஓவரி இருக்கிற பொசிஷனை அந்த அதை திருப்பி
கொஞ்சமா ஒரு அந்த ஆர்டிஃபிஷியல் லைக் நம்ம ஆர்டிஃபிஷியலா பண்றதுனால அத லைட்டா தடவி விடுவாங்க. தடவி விடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பனிங் இருக்கும் ஆக்சுவலி. அந்த ஓப்பனிங் வழியா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் எல்லாமே தனியா வெளிய வர ஆரம்பிக்கும். ஓகே. எக்ஸ் எல்லாமே வர ஆரம்பிக்கும். ஜஸ்ட் a minute. ரைட். ஸோ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனியா ரிமூவ் பண்ணிட்டு அந்த எக்க வந்து ஸ்பெர்மால ஃபெர்டிலைஸ் பண்ண வைப்போம். ஓகே. அதெல்லாம் குடுத்துருக்காங்க. மேட் பை ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் அண்ட் எக் ஆர் ஃபெர்டிலைஸ்ட். அதோட எக்க வந்து நம்ம ஃபெர்டிலைஸ் பண்ண வைக்கிறோம். ரைட். அடுத்தது பாருங்க. கன்டின்யூ பண்ணுவோம். ஃபார் ஆர்டிஃபிஷியல் ஃபெர்டிலைசேஷன் ஆர்டிஃபிஷியலா நம்ம ஃபெர்டிலைசேஷன் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. The belly of mature female fish is held upward. So நம்ம வந்து இப்படி புடிச்சுக்கணும். அந்த ஃபீமேல இப்படி நம்ம திருப்பி வச்சுக்கணும். ஓகே. திருப்பி வச்சுட்டு லைட்டா கொஞ்சம் மசாஜ் மாதிரி பண்ணணும். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல குடுத்துருக்காங்க தம் ஃபிங்கர். நம்மளோட ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணணும். அது ஒண்ணுமே இல்ல. அந்த லோவர் அப்டாமன அந்த அனிமல் அப்பர் ஹேண்ட் இப்படி திருப்பி அப்வர்ட்ல புடிச்சுக்கிட்டு இப்படி நீங்க வந்து அப்படி தம் ஃபிங்கர் வச்சு நீங்க ஒரு அழுத்தம் குடுத்தீங்கன்னா, அது என்ன பண்ணும்னா ஓவா எல்லாமே ரிலீஸ் பண்ணும். ஓகே. அதான் இங்க குடுத்துருக்காங்க. Striping is done with the thumb of the right hand from the anterior to posterior. Okay. ஏன் anterior to posteriorனா நம்ம தலையில இருந்து வரும்போது பாத்தீங்கன்னா அங்க ஆக்சுவலா ஓவர் இன்டர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. போஸ்டீரியர் சைடுல அந்த ஓப்பனிங் இருக்கும். ஓகே. எப்பவுமே அந்த ஓப்பனிங் இருக்கிறதுக்கு அந்த அந்த டுவர்ட்ஸ் அந்த ஓப்பனிங் வழியா தான் நம்ம வந்து இது பண்ணணுமே. தலையில இருந்து தான் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா தம் ஃபிங்கர் அழுத்தி குடுக்கணும். அப்படி அழுத்தி குடுத்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அனிமல வந்து அந்த அனிமலோட எக்ஸ வந்து நம்ம வெளிய கொண்டு வர முடியும். சோ அது நம்ம ஃபெர்டிலைசேஷன் பண்றதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. அதான் குடுத்துருக்காங்க. என்னன்னு பாருங்க. anterior to posterior direction for the ejection of eggs due to force. இந்த இடத்துல நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்றது எதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய தம் ஃபிங்கர் தான் இங்க இருக்கக்கூடிய பிரஷர் ஃபோர்ஸ். ஓகே. in this way eggs are collected separately. சோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பாத்தீங்கன்னா எக்க வந்து நம்ம செப்பரேட்டடா கலெக்ட் பண்ணியாச்சு. ரைட். சோ அடுத்தது பாருங்க. ஃபர்தர் the male fish is caught with its belly downwards. இப்போ வந்து பாத்தீங்கன்னா மேல் ஃபிஷ் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸ்ல வைக்கிறோம். ஃபீமேல் ஃபிஷ் வந்து நம்ம அப்வர்ட் பொசிஷன்ல வச்சு ஆன்டீரியர் டு போஸ்டீரியர்ல நம்ம ரைட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் யூஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரைப்னா ஒண்ணுமே இல்லை அப்படியே தடவி கொடுக்கறதுனால எக் எல்லாமே வெளியே வந்துச்சு இல்லையா. அதே வந்து மேல் கேஸ்ல பாத்தீங்கன்னா பெல்லி வந்து டவுன்வர்ட்ஸ்ல வச்சுட்டு மில்க் ஒண்ணுமே கிடையாது. இப்ப எப்படி வந்து ஹியூமன்ஸ் நம்ம வந்து செமன் அப்படின்ற ஒரு மீடியம் இருக்கோ அதே மாதிரி ஃபிஷ்ஷோட ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே வந்து எதுல இருக்கும்னு பாத்தீங்கன்னா அந்த மில்ட்ன்ற ஒரு ஃப்ளூயிட் மாதிரி இருக்கும். ஓகே. அதுலதான் வந்து இந்த ஸ்பெர்ம்ஸ் எல்லாமே இருக்கும். The milk of fish is striped and collected separately. அதுவும் ஒண்ணுமே பண்ணல. அதுவும் அந்த மாதிரி ப்ராசஸ்ல செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம். அண்ட் தென் எக்ஸ் ஆர் ஃபெர்டிலைஸ். ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணோம்னா ரெண்டுமே மிக்ஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா ஃபெர்டிலைசேஷன் முடிஞ்சிடும். ஓகே. இந்த இடத்துல வந்து நம்ம நேச்சுரல் ஃபெர்டிலைசேஷன் பண்ண வைக்கல. நம்ம நேரா போயிட்டா அந்த இடத்துல போயிட்டு அந்த அனிமல் வந்து எங்க எக் ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு நம்ம எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா அந்த எக் வந்து ஒரே மாதிரியான ஃபிஷஸோட தான் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா. அதனால ஆர்டிபிஷியலா நம்ம இப்படி பண்றோம். ஓகே. induced breeding is also done by hypophysis. What is hypophysis பாத்தீங்கன்னா removal of pituitary gland. அதாவது அந்த ஃபிஷ்க்கு இருக்கக்கூடிய pituitary gland இருக்கு இல்லையா அதை நம்ம என்ன பண்றோம் ரிமூவ் பண்றோம். ஹைப்போனா லோவர்னு அர்த்தம். ஓகே. அந்த ரிமூவ் பண்ணிடுறோம். அப்ப என்ன பண்ணுதுன்னு பாருங்க. the gonadotropin hormone. எதெல்லாம் gonadotropin hormone பாத்தீங்கன்னா follicle stimulating hormone and luteinizing hormone. இது ரெண்டு தான் வந்து நம்ம வந்து gonadotropin hormone அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. the gonadotropin hormone secreted by the pituitary gland influences the maturation of gonads and spawning in fishes. So அந்த gonadotropin hormone தான் அது ஒரு follicle stimulating ஹார்மோனா இருக்கலாம் இல்ல luteinizing ஹார்மோனா இருக்கலாம். இது ரெண்டுமே வந்து எங்க இருந்து செக்ரீட் ஆகுதுன்னா பிடிட்டரி கிளாண்ட்ல இருந்து செக்ரீஷன் ஆகுது. ஓகே. இதுதான் வந்து அந்த கொனாட மெச்சூர் பண்ணி ஸ்பான் பண்ண வைக்குது. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் பாத்தீங்கன்னா பிடிட்டரியை நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம். ஓகே. ஸோ ஃபர்தரா இருக்கிறத வந்து we will discuss in the next class student. next chapter next session நம்ம பார்க்கலாம் student. ஓகே. Thank you.